அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ல் சூரியன், செவ்வாய், புதன், ராகு. 6ஆம் இடத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி, சுக்கிரன் இணைவு. பாக்யஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். லாபஸ்தான கேது தங்களுக்கு சகல நன்மைகளையும் கொடுப்பார். ஐடி துறை அன்பர்கள் நன்றாக புகழ் பெறுவர். வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோர் தாராளமாக செல்லலாம். பண வரவுகள் அதிகரிக்கும். ஆக குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் அமையும். தொழில் துறை அன்பர்களுக்கு நல்ல காலம், சிறந்த காலம். பண வரவுகள் உண்டாகும். வியாபாரம் மேம்படும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் அன்பர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் நல்ல காலம். மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். விளையாட்டுத் துறையில் உள்ள அன்பர்கள், மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்று பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். சிலர் புதிய ஆடைகள், ஆபரணங்களை வாங்கலாம். வேலை தேர்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதுவரை வேலை இழந்தோருக்கும் நல்ல வேலை கிடைக்கும். சில சமயங்களில் எதிர்பாராத செலவுகள் உண்டு. முக்கிய முடிவுகளை அவசரம் இல்லாமல் எடுத்தல் வேண்டும். இரவில் தூக்கமின்மை, மன அழுத்தம் உண்டாகும். கண்டதை நினைத்து சிந்தித்து மனதினை குழப்ப வேண்டாம். பொறுமை முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் 5ஆம் இடமாகிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகளால் மன கவலைகள் உண்டாகும், மன உளைச்சல் உண்டாகும். சொத்து வில்லங்கங்கள் தொடரவே செய்யும். அதனை தாங்கள் சுமூகமாக முடித்தல் வேண்டும். வழக்கு பிரச்சனைகள் இழுத்தடிக்கும். எப்படியோ தற்போது தங்களுக்கு சனி சாதகமாக இருக்கிறார். குரு பகவானும் சாதகமாக இருக்கிறார். தொழில் வியாபாரம் பரவாயில்லை. விவசாயத்துறையில் லாபம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் தங்களுக்கு லாபம் உண்டாகும். பெண்களுக்கு சம்பந்தமான கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கின்றன. மன நிறைவு, மகிழ்ச்சி உண்டாகும். புத்திர பாக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு நிறைய நகைகள், ஆடைகள், ஆபரணங்கள் அனைத்தும் சேரும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.